மொட்டை அடித்தால் அபிஷேகம் போய்விடுமா? இல்ல தேவன் தான் கோபப்படுவாரா? இந்த கேள்வி பல சபைகள்ல உள்ள பல விசுவாசிகளுக்கும் ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது. இன்னும் சிலருக்கு மொட்டை அடித்தால் பரிசுத்த ஆவியானவரே என்னை விட்டு போய்விடுவாரா? தேவன் என் கூட இருக்க மாட்டாரா? தேவனோடு கூட நான் நெருங்கவே முடியாதா? இப்படியெல்லாம் பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் வருது. உண்மையில வேதாகமத்தின் அடிப்படையில கிறிஸ்துவர்களாகிய நாம மொட்டை அடிக்கலாமா அடிக்க கூடாதா? அதுல எது உண்மை அப்படின்னு இன்னைக்கு நம்ம வேதத்தின் மூலியமா ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வேதாகமத்துல பல கேள்விகளுக்கு டைரக்டா நம்மளால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா சில வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போதுதான் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். மொட்டை அடிக்கலாமா அப்படின்ற கேள்விக்கு டைரக்டா ஆன்சர் எதுவும் இல்லை. அப்புறம் ஏன் பலர் இந்த கேள்வியை கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சிம்சானுடைய வாழ்க்கை வரலாறை வைத்து அவர் மொட்டை அடித்ததுனால அவர் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனார். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நானும் மொட்டை அடிச்சா என்னுடைய அபிஷேகம் போயிடுமா அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியா இருக்கிறது. அதுல ஒரு உண்மை என்னன்னா, சிம்சோனுடைய பலம் அவனுடைய தலைமுடியில இருந்தது. அவனுடைய தலைமுடியை சிரைக்கும் போது அவனுடைய அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். இது உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையிலயும் அப்படிதான் நடக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி அல்ல. இதை நம்ம வேதாகமத்துல ஒரு வசனத்தின் மூலியமா நம்ம பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்று புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றார். மனோவாவினுடைய மகனான சிம்சோன் ஒரு நசரேயன். நசரேயன் அப்படின்னு சொன்னா அவன் நசரேய விரதம் உடையவன் என்று அர்த்தம். நசரேய விரதமுடைய ஒருவனுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, சில கட்டளைகள் இருக்கு. அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். நசரேய விரதம் உள்ள ஒருவன் திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்க கூடாது. ரெண்டாவது, செத்த உடலை அவன் தொடக்கூடாது. அது தன் தாய் தகப்பனா இருந்தாலுமே அந்த செத்த வீட்டுக்கு அவன் போகக்கூடாது. மூன்றாவது, தலைமுடி அவன் சிரைக்க கூடாது. இது நசரேய விரதமுள்ள ஒருவனுக்கு உள்ளதான கட்டளை. அப்போ நசரேய விரதமுள்ள ஒருவனுக்கு உண்டான கட்டளை நமக்கு அது பொருந்துமா? பொருந்தாது. ஏன் அப்படின்னா, சிம்சோன் ஒரு நசரேயனா இருப்பான், அவன் மரண நாள் வரைக்கும் அப்படிதான் இருக்கணும் என்று தேவதூதனால் அவனுடைய தாயாருக்கும் தகப்பனாருக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனா நமக்கு அப்படி இல்லை. அப்போ நசரேய விரதம்ல ஒருவன் செய்யக்கூடிய காரியங்களை நம்முடைய காரியங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்பது தவறு. இதைதான் அதிகம் பேர் சொல்லுவாங்க, முடிய நம்ம சிரைச்சிட்டோம், மொட்டை அடிச்சிட்டோம்னா அபிஷேகம் போயிடும் அப்படின்னு. பல சபைகள்ல இன்னுமே இப்படிப்பட்ட போதனைகளை போதித்து கொண்டு இருக்கிறார்கள். நாம வேத வசனங்களை ஆராய்ந்து தெளிவடையணும். இப்ப புதிய ஏற்பாட்டுல பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல பவுலை பத்தி சொல்லும் போது கூட ஒரு இடத்துல பவுல் தன்னுடைய முடியை வெட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்து 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு புருஷனானவன் தன்னுடைய முடியை நீளமாக வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தா நம்ம ஓல்டு டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் ரெண்டையும் எப்பவுமே நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும். புதிய ஏற்பாட்டுல இறுதியா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அப்புறம் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கணும். மொட்டை அடிக்கலாமா அடிக்க கூடாது, அது சரியா தவறா, இதுக்கான பதில நம்ம டைரக்டா பார்க்க போறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லப்படுது. அப்போ நம்ம ஒரு மனிதனை ஆண்டவரிடத்துல கூப்பிடும்போது நம்ம என்ன சொல்றோம்? நீ உன்னுடைய வெளிப்புற தோற்றத்தை மாற்ற தேவையில்லை, நீ உன் இருதயத்தை மாற்றினால் போதும்னு நம்ம சொல்றோம். அப்போ அது சொல்வது உண்மையானா நம்ம ஏன் வெளிப்புற தோற்றத்தை நம்ம மாற்றணும்? நாம ஏன் வெளிப்புற காரியங்களை குறித்து கவலைப்படணும்? அதுல ஒரு ஒழுங்கு தேவை. ஆனா வேதாகமத்தின் படி அது சரியா தவறா அப்படின்னு பார்க்கும்போது மொட்டை அடிக்கிறது தவறு கிடையாது. ஆனா மொட்டை அடிக்கிறது சில காரியங்களுக்கு தவறு. ஏன் எதுக்கெல்லாம் தவறாக கருதப்படுது மொட்டை அடிக்கிறதுனா, விக்கிரகத்துக்காக நம்ம நேர்ந்து கொண்டு, கோயில்களுக்கு நேர்ந்து கொண்டு நம்ம மொட்டை அடிக்கிறது தவறு. ரெண்டாவது, மூட நம்பிக்கைகளுக்காக மொட்டை அடிக்கிறது தவறு. மூன்றாவது, வேறு தெய்வ நம்பிக்கைக்கு ஃபேஷனா இருக்கும் அப்படின்னு பெருமைக்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்காகலாம் நம்ம மொட்டை அடிச்சோம்னா அது தவறு. இது குழந்தைகளுக்கும் பொருந்தும். குழந்தைகளுக்கு பிறந்தோன்னு முடி எடுக்கிறோம், அப்படி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு எதுக்காகலாம் எடுக்கலாம், எதுக்காக எடுக்கக்கூடாதுன்னா இதேதான், விக்கிரகத்துக்கு நேர்ந்து கொண்டு எடுக்கக்கூடாது, மூட நம்பிக்கையால எடுக்கக்கூடாது, டிசைனு அழகு இப்படி எடுக்கக்கூடாது. எதுக்காக நம்ம மொட்டை அடிக்கலாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சுகாதாரத்துக்காக மொட்டை அடிக்கலாம். ரொம்ப தலையில வேர்வையா இருக்குது, டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி நம்ம மொட்டை அடிக்கலாம். ரெண்டாவது, தலையில புண்ணு இந்த மாதிரி ஏதாவது தலையில வரக்கூடியதான
வியாதிகள் வரும்பொழுது மொட்டை அடிக்கலாம். மூன்றாவது, சில பேர் கேன்சர் வரும், கேன்சர் கம்பல்சரி மொட்டை அடிக்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களுக்காகவும் நம்ம மொட்டை அடிக்கலாம். நம்முடைய தனிப்பட்ட உடல் பராமரிப்புக்காக நம்ம மொட்டை அடிப்பது தவறு இல்லை. என்ன இதுல முக்கியமான விஷயம்னா, எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக நம்ம செய்யணும். அப்ப தேவனுக்காகவே சில பேர் வேளாங்கண்ணியில போய் மொட்டை அடிச்சுட்டு வராங்க, மரியாவுக்காக. அதுவும் தவறு. ஏன்னா அதுவும் விக்கிரகத்துக்காக போய் மொட்டை அடிக்கிறோம். அப்ப நம்முடைய தனிப்பட்ட சுகாதாரம், தனிப்பட்ட பராமரிப்புக்காக நம்ம மொட்டை அடிக்கலாமே தவிர, வேறு தெய்வ நம்பிக்கையோ இல்ல மூட நம்பிக்கைகளுக்காகவோ இல்ல விக்கிரக பொருத்தனைகளுக்காகவோ நம்ம மொட்டை அடிக்க கூடாது. அப்படி அடிச்சா அது தவறு. போதகர்களும் சரி, போதிக்கக்கூடியவர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, வேதாகமத்தின் அடிப்படையிலான போதனைகளை மாத்திரம் தான் நம்ம போதிக்கணும். வேதாகமத்துல இல்லாததை நாமே தவறாக புரிந்து கொண்டு தவறான போதனைகளை அடுத்தவர்களுக்கு நம்ம கற்பிப்பது தவறுன்னு நான் சொல்ல. எனவே போதகர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வேதாகமத்தின் அடிப்படையில நம்ம கற்பிக்கப்படும், கேட்கப்படும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு மட்டுமே நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய சொந்த கருத்துக்களை நம்ம எடுத்து முன்வைக்க கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படிதலே நமக்கு மகிமையை கொண்டு வரும். நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தாலும் நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராய் அது அமர்ந்து இருக்கணும், தேவனுக்கு உகந்ததாய் அது இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமானா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய கிறிஸ்டியன் கொஸ்டின் தமிழ்ல நிறைய கேள்விகளுக்கான விளக்கங்களை நான் பதிவிட இருக்கிறேன். பார்த்து பயனடையுங்க. ஆமென்.